ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ தான் லைவில் முடிஞ்சுது. அதாவது ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, சாண்ட்ராவும் வினோத் அவர்களும் ஜெயிலுக்கு போனாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு வந்து ஒரு சரியான ஜாக்பாட் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லோரும் அவரை வந்து நாமினேட் பண்ணுறாங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்க்கு. சரியான சம்பவம் நடந்துச்சு, அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தலை டாஸ்க்கு அந்த டீம் தான் போகிறாங்கன்னு சொன்னாச்சு. அதுக்கப்புறமும் பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு, 2 பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை தேர்ந்தெடுங்கன்னு. எதுக்காக இந்த விஷயத்தை கொடுத்தான்னு சத்தியமாக புரியல. அதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கும் பார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் என்ன ட்விஸ்ட்டுன்னு தெரியல. ஒருவேளை வந்து அந்த தலை டாஸ்கில் வந்து எக்ஸ்ட்ரா பலூன் அவங்களுக்கு இருக்குமோ, புரியுதுங்களா? அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மேபி. ஆனால் வந்துட்டு காமனாக தான் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி இருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா தலை டாஸ்க்கு அந்த 4 பேர் மட்டும் தான் போக போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுது. இது காமனாக பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் எடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வேறு ஏதோ புதுசாக சலுகை தர வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை சொல்லுங்கள். இப்போ யாரை வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா கமருதீன் அண்ட் கனியை தான் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. யார் யாரெல்லாம் சொன்னாங்கன்னா அதுதான் ஒரு ஷாக்கிங்கு. எஃப்ஜே வந்துட்டு கமருதீன் அண்ட் கனின்றாரு. ஆக்சுவலாக எஃப்ஜேக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்வதி இருக்கக்கூடாது, ஒரு பக்கம் கனி வந்துடணும். அதுக்கப்புறம் யார் வந்தாலும் பரவாயில்லன்றது தான் அவங்களுடைய கான்செப்ட். அவங்களும் இல்லை, அன்பு கேங்கோட கான்செப்ட். கனி வந்து கமருதீன் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கப்புறம் அரோரா சூப்பரில் அரோரா வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்களாம். என்ன சிறப்பாக செயல்பட்டாங்க? ஆமாம், டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் பரிமாறினாங்களே, கிச்சன் டீமில் இருந்தாங்களே, அதனால் சொல்கிறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் அரோரா வந்து விக்ரம் வந்து ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணார் அந்த 2.5 மணி நேரம் டான்ஸ் இதில். அதுக்கப்புறம் கனி வந்து எவ்வளோ கலாய்ச்சாலும் அவங்க வாங்கிக்கிறாங்களாம், நல்லவங்களாம். ஏம்மா இங்கே டாஸ்க்கு பற்றி பேச சொன்னால் எவ்வளோ கலாச்சாரம் வாங்கிக்கிறாங்க, அவங்க நல்லவங்கன்ட்டு போகிறீங்களாம்மா? ஐயோ, உங்களை இப்போ அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் பார்வதி வந்துட்டு கமருதீன் தான் சொன்னாங்க. அந்த கிளாக் அப்படின்ற விஷயங்களை வந்து சுற்றி வந்தாங்க. அதே மாதிரி போன வாரம் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி சார் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, அதை திருத்திக்கிட்டு இந்த வாரம் சூப்பராக பண்ணார் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் கனி வந்து நல்ல ஒரு ஐடியா கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாங்க. அப்புறம் திவ்யா வந்தாங்க. அவங்க வந்து அமித்தை, ஏன்னா அவங்க டீமில் ஏன்னா அமித்தை வந்து சொல்லிட்டு கிளாக் அந்த டாஸ்க்கு நல்லா பண்ணார். ஆதிரி வந்துட்டு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணாங்க. எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது பிடிக்காது, ஆனால் அவங்க வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணாங்களாம். எனக்கு டிஸ்டர்ப் பண்ணது பிடிக்காது, ஆனால் அவங்க எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வினோத் வந்துட்டு கமருதீன் வந்துட்டு எனக்கு கேப்டன் டாஸ்க்கில் அவர் ஹெல்ப் பண்ணார். அவர் ஹெல்ப் பண்ணலாம் நான் டாஸ்க்லேயே வந்திருக்க மாட்டேன், இந்த கேப்டன் டாஸ்க்கு செலக்ட் ஆகிருக்க மாட்டேன். அதனால் நான் கமருதீன் வேலைகளும் நல்லா செஞ்சார். அதுக்கப்புறம் ஏதோ சொல்ல வந்தார், டப்புன்னு அமுக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரை சொன்னார்னா அமித்தை சொல்லிட்டார். மினிட்ஸ் டைமிங் அந்த விஷயத்தில் வந்துட்டு அப்போ வந்து தண்ணி அதிகப்படியாக குடிக்கணுமா, அவர் குடிச்சிட்டே இருக்கணுமா, அதனால் பக்கத்தில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுட்டே இருப்பாராம். பட் ஆனால் அந்த டைமில் வந்துட்டு தண்ணி கூட குடிக்க முடியாத ஒரு அளவுக்கு அவர் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்துட்டு அமித் கமருதீன், சாண்ட்ரா வந்துட்டு அமித், திவ்யா அவங்க வந்து கரெக்டாக வேலை பார்த்துட்டாங்க. திவ்யாவை சொல்லிட்டு போனாங்க, ஆனால் திவ்யா தான் அந்த சாண்ட்ரா கூத்திட்டாங்க வச்சுக்கிங்களேன் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில். அதுக்கப்புறம் சபரி வந்துட்டு கமருதீன் சொன்னார், சபரி என்ன ஒரு அறிவாளித்தனம். வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக அவர் சொல்கிறார், சார் நான் வந்துட்டு கமருதீன் சொல்கிறேன், என்ன காரணம் சொல்லுங்கள். அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பார்வதியோட வாயில் வந்து பிளாஸ்டிக்கை ஒட்டினார். அதனால் நான் வந்துட்டு அவரை வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன். சரி, அடுத்தது இன்னொருத்தர் வந்துட்டு அவ்வளோ மறந்துட்டார். என்ன நடக்குது? ஒரு வெஞ்சன்ஸ் எப்படியா கொட்டுவீங்க? வந்தவொடனே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க்கே எல்லாம் பார்க்க சொன்னாங்க. கமருதீன் சொன்னீங்க, கமருதீனோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு போனால் அதான் சொன்னேன், பார்வதியோட வாயில் வந்து பிளாஸ்டிக் ஓட்டினது. சார் இன்னொருத்தர் யாரப்பா? அது தெரில. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அமிதா கனியாக நான் யோசிச்சுட்ருக்கேன். கனி இதை முதல்ல சொல்லிட்டு போகணும் தானே, இதெல்லாம் செய்ய போகிறீங்க? என்ன சபரி, உங்களுக்காக நம்ம பேசினாலும் இவ்வளவு மட்டமாக இருப்பீங்க, நான் சத்தியமாக நினச்ச கூட பார்க்கல சபரின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆதிரி வந்துட்டு கமருதீன் கனியை சொன்னாங்க. அது எல்லாமே அது அன்பு கேங் தானே. அப்புறம் கமருதீன் வந்துட்டு கனி, அப்புறமா கனியை சொல்லிட்டு இந்த வாட்டி ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து ஒர்க் பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அமிதா சொன்னார். கடைசியில் வந்துட்டு கமருதீன் அண்ட் கனி நீங்கள் தான் இந்த வாரம் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணார். ஸோ இது எப்படியோ கமருதீன் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு வராருன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் ஆல்ரெடி தலை டாஸ்க்குமே வந்துட்டு இவங்களாம் இருக்காங்க. எதுக்காக வந்துட்டு இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் பிக் பாஸ் வந்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.